நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இன்றைக்கு நம்முடைய 26வது நிகழ்ச்சி திருவாசக நய உரை, 22வது பதிகம் கோயில் திருப்பதிகம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தில்லையில் அருளியது. ஆனால் திருப்பெருந்துறை நினைந்து கொண்டு தில்லையிலே அருளுகிறார். நம்முடைய மாணிக்க சுவாமிகளை சிவபெருமான் நீ தில்லைக்கு வான்னு சொல்லிட்டாரு. திருப்பெருந்துறையில் இருந்தவரை திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டாலும் தில்லைக்கு வான்ட்டார். எல்லா அடியார்களும் போயிட்டாங்க, இவர் மட்டும் திருப்பெருந்துறையில் இருந்தார். அப்புறம் தில்லைக்கு புறப்பட்டு போயிட்டார். தில்லைக்கு போனாலும் திருப்பெருந்துறை அவரால் மறக்க முடியலை. போன காதையிலேயே நான் சொன்னேன், அவர் உன்னுடைய ஊர் எதுன்னு தசாங்கத்தில் கேட்குறபோது கிளி சொல்லுது உத்தரகோசமங்கை ஊர்னு. ஆனால் இவர் என்ன பாடுறாரு, திருப்பெருந்துறை இறை சிவனேன்னு பாடுறாரு. ஏன்னா அவருடைய மனமெல்லாம் நிறைந்திருப்பது திருப்பெருந்துறை. ஆனால் தில்லைக்கு போயிட்டார். தில்லையினுடைய அனுபவம் இனிமேல் தான் கிடைக்கணும். அதனால தான் அனுபவ இலக்கணம்னு சொன்னேன். இனிமேல் தான் அந்த அனுபவம் கிடைக்கணும். தில்லையில் இருக்கக்கூடிய அனுபவம் இப்போ இனிமேல் தான் கிடைக்கணும். இப்போ நம்ம வீட்டிலேருந்து காலேஜ் ஹாஸ்டலில் சேர்ந்துட்டோம். அப்போ நமக்கு வீட்டுக்கு ஞாபகம் தான் வரும். காலேஜ் ஹாஸ்டல் ஞாபகம் வராது. ஏன்? ஹாஸ்டலில் அது ஒரு விதமாக இருக்கும். நேரமாக இருந்தால் எங்கள் அம்மா காப்பி போட்டு கொடுத்துருப்பா, நேரமாக இருந்தால் எங்கள் அப்பா எனக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அப்படின்னு நம்ம வீட்டு சூழ்நிலையே நினைப்போம். அது ஒரு அனுபவம். இப்போ தில்லைக்கு போயிட்டாலும் தில்லை அனுபவம் அவருக்கு முழுமையாக கிடைக்கலை. அதனால் அனுபவ இலக்கணம் என்றதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள். திருப்பெருந்துறையை நினைத்து பாடுகிறார். மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தென் வழி அடைத்தமுதே ஊறி நின்றென்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தாருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை ஊரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. இது மாணிக்கவாசகர் நேராக பாடுற மாதிரி தான். தலைவனோ தலைவியோ பாட வேண்டாம், மாணிக்கவாசகரை பாடுற மாதிரி வச்சுக்கலாம். இது மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலம்ங்கிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமான வரி. இந்த புலன் இருக்கே, ஐம்பொறிகள், ஐம்பொறிகள்லேருந்து வெளிப்படுறதான் ஐம்புலன். 5 அறிவுகள், மெய்வாய் கண் மூக்கு செவி, அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அறிவுகள். இந்த 5ம் மாறி மாறி வரும். மாறி நின்றென்னை மயக்கிடும். இந்த ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் நமக்கு ஒரே மாதிரி வராது. ஒரு நாளைக்கு நம்ம ஸ்வீட்டு கடைக்கு போகிறோம், ஒரு நாளைக்கு அல்வாம்பேன். அல்வாவே தினம் போட்டால் வாங்க மாட்டேன். மறுநாள் காலையில் பாதுஷாம்பேன், அதுக்கு அடுத்த நாள் ஜிலேபியுமே, அப்புறம் லட்டுமே, எல்லாம் வஞ்சந்தேன். அது மாறி மாறி வருது. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் அப்படிங்கிறாரு. இந்த வஞ்சகருக்கு அது மாறி மாறி தான் வரும், ஒரே மாதிரி வராது. ஒரே மாதிரி வரவும் முடியாது. இந்த புலன்கள் பொறிகள் இதெல்லாம் மாறி மாறி நம்ம ஏமாற்றும், வஞ்சகம் பண்ணும். அப்படி என்னை வஞ்சகப்படுத்துது. இந்த 5ம் மாறி மாறி வந்து நான் இப்படி வரும்னு நினச்சா அது அப்படி வருது, இந்த மாதிரி இருக்கும்னா அது அந்த மாதிரி இருக்குது. அதை நம்மளால் கணிக்க முடியாது. வஞ்சகத்தை கணிக்க முடியாது. நேர்மையை, நியாயத்தை, அறத்தை, தர்மத்தை கணிக்கலாம். இப்படி தான் வரும்னு. தர்மபுத்திரன்னா இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். துரியோதனை எப்படி இருப்பேன் நம்மளால் சொல்ல முடியாது. அதான் கதை. அதனால் அவன் வஞ்சகம். வஞ்சகம் எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். ஆனால் தர்மமாக இருக்கவன் ஒரே ரூபத்தில் வரும். தர்மத்துக்கு ஒரு ரூபந்தான், ஆனால் வஞ்சகத்துக்கு பல ரூபம். மாறி மாறி வரும். மாறி நின்று என்னை வஞ்சிடும், என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தேன் வழி அடைத்து. நீ என்ன செய்யணும்னா, அது வருது பாரு, அது வர்ற போது பாதையிலே அடைச்சிடணும். வழி அடைத்து, ஒரு வழியில் தானே வருது. சொல்கிறான்ல, ஒரு வழியாக நான் ஒரு வழியாக ஆக்கிவிட்ட அப்படிங்கிற பற்றிலாம் சாதாரணமான வரி இல்லை அது. நீ என்ன ஒரு வழி பண்ணிட்ட அப்படிங்கிற பற்றிலாம் அந்த வழியை அடைக்கணும். வழி அடைத்து அப்புறம் அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி. அதாவது அது மாறி மாறி வருது, இது ஊறி ஊறி வருது. எது? பரஞ்சோதி. பரஞ்சோதி கீழேருந்து ஊற்றெடுத்து வருது. அது போய்கிட்டே இருக்குது. இங்கே ஊற்று வந்தால் தான் மேலே போகும். ஊற்றையெல்லாம் பாருங்க, தண்ணி கீழேருந்து வரும், அது மேலே போகும். ஊடுறதுங்கிறது கீழேருந்து வர்றது, மாறுறதுங்கிறது மனசுலேருந்து வர்றது. அவன் மனசுலேயும் அப்படித்தான் மாறி 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 மனம் மாறி மாறி வரும்.
மனம் ஒரு நிலையில் இருக்காதுங்க. ஒரு நிலையில் இருக்காது. மகாபாரதம் பார்த்தோம்னா இதை படிக்கணும்னு இருக்கும், இதை படித்தோம்னா மகாபாரதம் கேட்காம விட்டோமே, பார்க்காம விட்டோமே அப்படின்னு இருக்கும். அதான் மாறி மாறித்தான் மனசு வரும். இது ஊறி ஊறித்தான் ஜோதி வரும். தண்ணி எப்படி ஊறி ஊறி மேலே வருதோ அது மாதிரி ஜோதியும் கீழேருந்து ஊறி வருது. அவர் என்ன சொல்கிறாரு, ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி, என் மனசுக்குள்ளே எழுபரஞ்சோதி எழுகிறது, ஊறி நின்று எழுகிறது, உள்ளவா காண வந்தவர்கள். பகவான் வந்து பரஞ்சோதி தானே. பகவான் வந்து ஜோதி வடிவமத்தான் திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்தாரு. அது எழுந்த பரஞ்சோதி தானே. அதுக்கு விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்றது தானே இது. உள்ளவா காண வந்தவர்கள். இங்கே இந்த வரி ரொம்ப அருமையான வரி. உள்ளவா காண வந்தவர்கள். சிவபெருமானுடைய காட்சி என்ன, அவனுடைய உருவம் என்ன, அவன் உள்ளபடி இருக்கிறது எப்படி. அதனால் நீ உள்ளபடி வாப்பா. இந்த உள்ளவான அர்த்தம், நீ உள்ளபடி வா. நீ பாட்டுக்கு பெரிய ஜோதியாக வர்ற, அதுவாக வர்ற, இதுவாக வர்ற. இந்த கிருஷ்ண பரமாத்மா எப்படிலாம் வர்றான்னு சொல்ல முடியாது மகாபாரதத்தை பார்க்குற போது. அதனால் நீ உள்ளவா காண வந்தவர்கள். உனக்கு என்ன உன்னுடைய உருவமோ, நீ எப்படி இருப்பியோ அப்படி வா. இந்த கல்யாணம் பேசுகிறக்காப்பா, பொண்ணு எப்படி உள்ளபடி அப்படின்பா, உள்ளபடின்னு சொல்லிடுவா. பொண்ணு நல்லா உள்ளபடி இருக்குது அப்படின்னா, உள்ளபடின்னு அர்த்தம் பின்ன இல்லாதபடியாக இருக்கும், உள்ளபடி தான். அது அவன் கற்பனை பண்ணிக்க வேணேன். உள்ளபடிங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை. உள்ளவா காண வந்தவர்களாய். நீ எப்படி இருக்கிறியோ, உன்னுடைய உருவம் என்னவோ, நீ அந்த உள்ளபடிக்கு எனக்கு வந்து நான் காணும்படியாக அருள் புரிவாய். தேரலின் தெளிவே. தேரல்னால் தேன். தேன் வந்து தெளிஞ்சாதான் சாப்பிடலாம். அது சக்கையாக இருக்கும், அதை நல்லா புழிஞ்சு அதை வடிகட்டி அதை நல்லா வச்சிட்டோம்னா, பாதுகாப்பாக வச்சோம்னா அது தெளிஞ்சிடும். தேரலின் தெளிவே. தேரல் வந்து தேனை தெளிவாக சாப்பிடும். இப்போ பாக்கெட்டுகளெல்லாம் வருது பாருங்கள், அதெல்லாம் தெளிவு தான் வரும். அதனால் குகன் கூட சொல்லுவேன், திருத்தினன் குணர்ந்தேன், திருத்தினன் குணர்ந்தேன். எதை? தேனை நான் திருத்தி கொண்டு வந்திருக்கேன் உனக்கு. திருத்துறங்கிற அதை தெளிவுபடுத்தி கொண்டு வரும், அந்த சக்கையெல்லாம் நீக்கி கொண்டு வரணும். தேரலின் தெளிவே சிவபெருமானே. சிவபெருமானுக்கு என்ன அடமனை சொல்கிறாரு, நீ தேரலின் தெளிவுங்கிறாரு, அங்கே ஜோதிங்கிறாரு, அப்புறம் அமுதேங்கிறாரு. திருப்பெருந்துறை உரை சிவனே. தில்லையில் பாடுறாரு, ஆனால் திருப்பெருந்துறை உரை சிவனே. அவருடைய மனசில் ஈடுபட்டது திருப்பெருந்துறை தான், தெரியுதா? அதனால் திருப்பெருந்துறைன்னு சொல்லுங்கன்னு பின்னால் சொல்லுவார். திருப்பெருந்துறைன்னு சொல்லுங்க அப்படிம்பாரு. அதனால் அவருடைய மனதில் ஈடுபட்டது திருப்பெருந்துறை. அதுக்கு முன்னால் திருப்பெருந்துறைக்கு இவ்வளோ மரியாதை கிடையாது, தெரியுதா? உத்தரவாச மங்கைக்கு உண்டு அதுக்கு முன்னால். ஏன்னா அங்கே மங்கையாகிய பார்வதிக்கு சிவபெருமான் வேதம் சொன்ன இடம். அதனால் அதுக்கு மரியாதை உண்டு. உத்தரவாச மங்கை திருப்பெருந்துறைக்கு முன்னாலேயே புகழ்பெற்ற ஸ்தலம். தில்லை ஆரம்ப காலத்து ஸ்தலம், திருவாரூர் ஆரம்ப காலத்து ஸ்தலம், திருப்பெருந்துறை இவரால் புகழ்பெற்றதை, தெரியுதா? திருப்பெருந்துறை. இப்போ வடலூர் யாரால் புகழ் பெற்றது? வள்ளலாரால். வடலூருக்கு அதுக்கு முன்னாடிலாம் ஒரு பெரிய மரியாதை கிடையாது, தெரியுதா? திருவான்மியூருக்கு அங்கே ஏற்கனவே வால்மீகி பிறந்த இடம், அங்கே கோயில் இருக்குது திருவான்மியூர். இருந்தாலும் நம்ம சாமிகள் அங்கே போய் சேர்ந்தார், அதனால அதுக்கு சேர்ந்தது. திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே. பதங்களையெல்லாம் கடந்த இன்பம் நீ, தெரியுதா? ஈரிலா பதங்கள், எவ்வளவோ பதம் இருக்குது, ஈரில்லாத பதங்கள். பதங்கள்லாம் சிறப்புகள், தெரியுதா? அது எல்லாம் பதங்கிறது ஒரு பதவி மாதிரி. சண்டிகேஸ்வர பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுதா? கோள்கள் தொடாத பதம் அப்படின்னு நம்ம ராமபிரான் ஆஞ்சநேயனுக்கு ஒரு பதம் கொடுப்பேன், ஒரு பதவி கொடுப்பேன். அது என்ன பதம்னா, நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய குறப்புரு கொண்டதென்ன. கோட்படா பதம். கோள்கள் அப்படின்னா கிரகங்கள் அவன் ஒன்றும் செய்யாது. கிரகங்கள் தொட முடியாத பதவியை அவன் அடைந்திருக்கான் அந்த பதம். ஆனால் இப்போ நமக்கு கிரகங்கள் ஒன்றும் செய்யப்படாதுன்னா ஆஞ்சநேயனை பணியணும், வணங்கினா அவன் அந்த பதத்தை நமக்கு தருவேன். அதுக்காகத்தான் அவனை வணங்குறது. அவன் இருக்கிற இடத்துல கிரகங்கள் இருக்காது, நவக்கிரகம் இருக்காது. நவக்கிரகம் இருக்கிற இடத்துல அவன் இருக்க மாட்டான். ஏன்னா நவக்கிரகங்கள் அவனை ஒன்றும் தொட முடியாது. அது ஒரு பதம். சண்டிகேஸ்வர பதம்ங்கிறது இந்த யாரெல்லாம் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பலனை கொடுக்குற பதம் அது. அதான் சண்டிகேஸ்வர பதம். சிவபெருமான் அவனுக்கு அந்த பதத்தை கொடுத்தா அது ஒரு பதம். அதனால் இங்கே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்து, இந்த மாதிரி பதங்கள் எவ்வளவோ பதங்கள் இருக்குது.
இந்த பதங்களையெல்லாம் நீ கடந்தவன். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே, என்னுடைய அன்பன் நீ. அன்பிலா, இது அந்தாதி வடிவத்தில் இருக்குது. அன்பிலா அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக. அன்பு என்னுடைய ஆவி, அது யாக்க ஆனந்தமாக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கணும்? ஆனந்தமாக இருக்கணும். நீங்கள் நடராஜா தில்லையில் ஆடுற ஆட்டத்துக்கு ஆனந்த நடனம்னு பேர். எத்தனையோ நடனம் ஆடுறாரு, அது ஆனந்த நடனம். இன்னும் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது என்னென்னா துன்பமில்லாத இன்பத்துக்கு பேர் தான் ஆனந்தம்னு பேர். இது சந்தோஷம், மகிழ்ச்சி அதெல்லாம் துன்பம் கலந்ததாக கூட இருக்கலாம். ஆனால் ஆனந்தம்னா அப்படி இல்லை. ஆனந்தம்னா சகல சந்தோஷம்தான். ஆனந்தமாக கசிந்து உருக என் பரம் அல்லா இன்னருள் தந்தாய். எனக்கு ஒரு பரமும் இல்லாமல் நீ எனக்கு இன்னருள் தந்தாய், அரிய அருள் புரிந்தாய். யான் இதற்கு இளநோர் கைமார். உனக்கு நான் இதுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நீ எனக்கு ஆனந்தம், இவ்வளோ பெரிய ஆனந்தத்தை தந்திருக்கிற, உனக்கு நான் கைமாறு செய்ய முடியாது. முன்புமாய் பின்பும் உழுதுமாய் பறந்த முத்தனே. முன்னாலேயும் நீந்த பின்னாலேயும் நீந்த. முன்புமாய் பின்பு முழுதுமாய், முன்னாலேயும் நீந்தான் வந்த, பின்னாலேயும் நீந்தான் வர்ற முத்தனே முடிவிலா முதலே. உனக்கு முடிவும் கிடையாது, முதலும் கிடையாது, முடிவில்லாத முதல் நீ. தென்பெருந்துறையாய் சிவபெருமானே. திருப்பெருந்துறை, இப்போ இங்கே தென்பெருந்துறைங்க தெற்கே இருக்குல்ல, தில்லையிலேருந்து தெற்கே இருக்கனால தென்பெருந்துறையாய் சிவபெருமானே. சீருடை சிவபுரத்தரசே. சிவபுரம்னா இது கைலாசம், அதுக்கு மேலே சிறப்பான இடம் கிடையாது. சீருடை சிவபுரத்து அரசே, தென்பெருந்துறையாய் சிவபெருமானே, நீ எனக்கு அருள் புரிந்தாய், எல்லா பதங்களும் தந்தாய். அரசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே. அரசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே. ஆவியோடாக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி. நீந்தான் எனக்கு அப்பன், நீந்தான் எனக்கு அரசன், நீந்தான் எனக்கு அன்பன், நீந்தான் எனக்கு ஆவி. ஆவியோட ஆக்கை புரை புரை கனிய. இந்த ஆக்கை இருக்க உடம்பு, இந்த உடம்புல ஒவ்வொரு அணுகளையும், ஒவ்வொரு நரம்புலையும், ஒவ்வொரு நெக்கு நெக்குருகி அப்படிங்கிறவங்க நெக்கு நெக்குருகிறது. ஒவ்வொரு கணுவிலையும் மயிர்கால்கள் தோறும் நீ புகுந்து நின்று உருக்கி. பொய்யுருள் கடிந்தமை சுடரே. ஒவ்வொரு அணுவிலையும் மயிர்கால்கள் தோறும் நீ புகுந்து நின்று என்னை உருக்கி எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறாய். நான் பொய்யிருள் கடிந்தமை சுடரே. பொய்மையான இருளை நீ நீக்கிட்ட. இது வரைக்கும் நான் பொய்மையாக இருந்தேன், பஞ்சகத்தில் நான் ஆட்பட்டிருந்தேன். அதனால் அந்த பொய்யெல்லாம் நீக்கி என்னை ஆனந்தப்படுத்திய மெய்ச்சுடரே. சுடர்னா இருளை நீக்கிய சுடர், நீ தான் ஒளி. அறிவு ஞானம். திரைபொறா மண்ணும் அமுதத்தென் கடலே. திரைபொறா மண்ணும் அமுதத்தென் கடலே. மோதாத திரைகள். திரைபுறானா திரைனா அலைன்னு அர்த்தம், புறானா மோதாத. அதனால் மோதாத அலைகளை உடைய அமுதத்தென் கடலே. அமுதக்கடல் இந்த அமிர்தக்கடல், திருப்பார்கடல். அது மாதிரி இந்த அமிர்தக்கடல் திருப்பெருந்துறை உரை சிவனே. இதுதான் அமிர்தக்கடல். அலைகள் இல்லை, அலைகள் மோதலை, அமைதியாக இருக்கக்கூடிய அமைதி கடலே, அமுதக்கடலே, திருப்பெருந்துறை உரை சிவனே. உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே. உரை உணர்வெல்லாம், உரையே உணர்வு இதெல்லாம் நீங்கி உன்னை நான் அடையணும், அடைஞ்சிருக்கிறேன். உணர்வதோர் உணர்வே. அதுக்கெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு உணர்ச்சி, உணர்ச்சி பிளம்புனி. இந்த உணர்ச்சியினுடைய எல்லை, உணர வேண்டிய எல்லை அந்த சிவருமான நம்ம உணரணும். யான் உன்னை உரைக்குமாறு உணர்ச்சி. உன்னை நான் எப்படி பேசுவேன், உன்னை நான் எப்படி பாடுவேன், உன்னை நான் எப்படி உரைப்பேன்னு கேட்குறாரு. உன்னை நான் எப்படி உரைப்பேன், அதை எனக்கு சொல்லிக் கொடு. உன்னை நான் உணர்றேன், ஆனால் உணர்த்த தெரியல. உன்னை உணர்றேன், ஆனால் உரைக்க தெரியல. உன்னை நான் எப்படி உணர்த்துவேன், உன்னை நான் எப்படி உரைப்பேன், அதை எனக்கு உணர்த்து, அதை சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவருடைய அருள் இருந்தால், அவன் அருளாலே அவன்தாள் விளங்கின்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி அவன் அருள் இருந்தால்தான், அவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தாதான் அவனை பற்றி நம்ம பேச முடியும். இப்போ நம்மலாம் பேசுகிறோம்னா அவன் நமக்கு உணர்த்துறேன், அவன் உணர்த்தாமல் நாம் ஒன்றும் உரைக்க முடியாது. தெரிஞ்சுங்க, நாமளாக பேச முடியுதுன்னா தப்பு தப்பு தான் பேசுவோம். நமக்கு என்ன பேசுகிறோம்னா தப்பு தப்பாக பேசுவோம். அவனுடைய உணர்வும் அவனுடைய அறிவும் நமக்கு வந்துட்டால், ஞானம் வந்துட்டால், அவனுடைய அருள் வந்துட்டால் நம்ம உணர்த்துவோம். அதை உணர்த்த முடியாத ஆற்றலை உரையை நமக்கு தருவான். உணர்ந்த மாமுனிவர் உம்போரோடு ஒழிந்தார். மாமுனிவர், உன்னை உணர்ந்தவர்களாம், முனிவர்கள்லாம் உணர்ந்திருக்காரு.
அவர்கள் உம்பரோடு ஒளிந்தால், உம்பர்னா தேவர்கள், தேவர்களோட போய் சேர்ந்துட்டாங்க. தேவர்களும் உன்னை சரியாக பார்க்க முடியாது, உன்னை நீ பார்க்க விடலை. முனிவர்களும் உன்னை சரியாக பார்க்க முடியாது. உணர்வுக்கும் தெளிவரும் பொருளே. எல்லாம் நான் உணர்ந்துட்டேன் அப்படிமே. ஏன்னா கடவுளை தெரியும். உணர்வுக்கும் தெளிவரும் பொருளே. உணர்வுனால நம்ம அவனை தெரிஞ்சுக்க முடியும். தெரிவு அரும் பொருளே, தெரிவதற்கு அரிய பொருளே. தெரிவரும் பொருளே என்ன அர்த்தம்? தெரிவதற்கு அரும் பொருளே. உணர்வதற்கு உன்னை தெரியாது, தெரிந்து கொள்ள முடியாது. நீ அப்பேற்பட்ட பொருள். நீ நான் உணர்ந்துட்டேன், நான் கடவுளை சிலர் சொல்ல, நான் கடவுளை பார்த்துட்டேன், நான் கடவுளை எனக்கு நேரம் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கெல்லாம் மீறிய அரும் பொருள். அதனால தான் விவேகானந்தர் கேட்டார், நீ கடவுளை பார்த்துருக்கியா? யாராவது அங்கே கல்கத்தாவில், இவர் பிஏ ஸ்டூடெண்ட்டு, கல்கத்தாவில் யாராவது கடவுளை பற்றி பேசுனா மேடையில் ஏறிடுவார். 10 பேரை வேறு கூட்டிகிட்டு போவார். 10 பேர் இங்கே வந்து ஏறிதான் அவர் பக்கத்தில். அவன் பேசுகிறவனுக்கு பேச்சே வராது. நீ கடவுளை பார்த்தேன், கடவுளை பற்றி பேச, நீ கடவுளை பார்த்துருக்கியா அப்படின்னு ஒரே கேள்வி தான். கடவுளை பற்றி எவனா பேசுனா அவர் கேட்குற ஒரே கேள்வி, கடவுளை பார்த்துருக்கியா? அவன் அரண்டுவன், நான் கடவுளை பார்த்தேன் இல்லை, அப்புறம் என்ன கடவுளை பற்றி பேசுகிற இறங்க அப்படின்ட்டு வருது. ஒரே ஒருத்தர் தான் சொன்னால் கடவுளை பார்க்கல, ஆனால் கடவுளை பார்த்தவரை நான் பார்த்துருக்கேன்னாரு. அவர் தான் சொன்னார், கடவுளை பார்த்தவரை நான் பார்த்துருக்கேன். அது யாருன்னா அதுதான் ராமகிருஷ்ணன். அவர் எங்கே இருக்கார்? காளி கோயிலில் இருக்கார். இப்போ உடனே போயிட்டாருங்க. போயிட்டு இந்த காளி கோயிலில் அவர் உள்ள ரூமுக்குள்ளே இருக்கார். வெளியே இருக்கேன், வர சொல்லுனார். உள்ளே போனார், கதை வச்சு ஆத்தியாச்சு. அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் உட்காந்துக்கிட்டு அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் மட்டும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு இங்கே வானார், வந்தார். அப்படி தொட்டாருங்க. அவ்வளோதான், ஸ்பரிச தீட்சைன்னு பேர். இது பேர் என்ன? ஸ்பரிச தீட்சை. அப்படி தொட்ட உடனே அந்த கடவுள் காட்சி எல்லாம் அவர் கண்ணில் தெரியும். ராமகிருஷ்ணருக்கு என்னென்ன கடவுள் காட்சி கிடச்சதோ அவ்வளோ காட்சியும் கண்ணுக்கு முன்னால் தெரியுது. அவர் பார்க்குறாரு, கையை விட்டார், மறைஞ்சு வச்சு. இப்போ கடவுளை பார்த்துட்டியா அப்படின்னாரு. பார்த்துட்டேன் கடவுளை. அப்படின்னால சீடன் நானே, சீடன். அப்படி பிடிச்சி அமுக்கினார் பாருங்க, அவர் தொட்டார் பாருங்க. அப்போ என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய சக்தியை பூரா அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அதனால் அவர் சிகாகோவுக்கு போனார், உலக புகழ் பெற்றார். அவருக்கு மேலே புகழ் பெற்றார். காரணம் அந்த அவர்கிட்ட இருந்த சக்தி, தவம், அந்த தவ சக்தியை பூரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அதனால தான் அவர் மேலே வர முடியும். இப்போ ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா இல்லையா, அது மாதிரி நம்முடைய பவரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரொம்ப பேர் பவர் இருந்தால் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஏன் அவன் பண்ணலை இவன் பண்ணலை கேட்குறேன். எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. என்ன பவர் இருந்தால் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? அவர் ஒன்று தான் கடனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போனார். ரொம்ப அப்பா என்ன பண்ணார்னா கடனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறாரு. தெரியுதா? எல்லாம் பிரச்சனைகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறாரு. பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எங்கள் தாயாரை நான் கொஞ்சம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா. எங்கள் தாயாருக்கு நிறைய அருட்சக்தி உண்டு. ரொம்ப பெரிய அருளாளர் எங்கள் காலமாட்டா சீக்கிரமா. ஆனால் அவளுடைய பவரை எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா. என்னுடைய அறிவினால் நான் ஒன்றும் காரியங்கள் பெரிய சாதனைகள் செய்யலை. அந்த சக்தி அவ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா பாருங்கள். அந்த சக்தியினால தான் பல காரியங்களை என்னால் செய்ய முடிஞ்சு. இப்போது நான் எப்படி இயங்குகிறேன் பாருங்கள். இப்போது எல்லாம் போகிறக்கு பயப்படுற வீட்டுக்கெல்லாம் நான் போய் ராமாயணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ராமாயணம் சொல்கிறோமே, அந்த வீட்டிலலாம் எல்லாம் ஜனங்கள் பயப்படுது வர்றதுக்கு. கொரோனா வந்துடுமோ அப்படின்னு பயப்படுது. ஆனால் நம்ம போய் எங்கே உட்காந்துட்டு கதை 2 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன? நமக்கு ஒரு சக்தி இருக்குது, தெரியுதா? அதைத்தான் சொல்கிறாரு, என்பரமல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கு கைமாறு முன்புமாய் பின்பு முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிலா முதலே தென்பெருந்துறையாய் சிவருமானே சீருடை சிவரத்தரசே அரசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரையகனே புகுந்து நின்று உருக்கி பொய்யுருள் கடிந்தமை சுடரே எனக்கு மயிர்கால்கள் தோறும் ஆனந்தத்தை உண்டாக்கியிருக்கிறாய். திரைபுறா மன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெருந்துறையுரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமார் உணர்த்தே. நீ உணர்வெல்லாம் கடந்தவன், உன்னை நான் எப்படி உரைப்பேன்? உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒழிந்தால். உன்னை பார்த்த உணர்ந்த முனிவர்களெல்லாம் தேவர்களோடு போயிட்டு மறைஞ்சிட்டாங்க, அவங்களால முடியலை. உணர்வுக்கும் தெளிவரும் பொருளே, நீ உணர்வுக்கும் தெரியக்கூடியவன் இல்லை, அரும்பொருள் நீ. இணங்கிலி எல்லா உயிரிற்கும் உயிரே, எல்லா உயிர்களுக்கும் நீ தான் உயிரானவன். எனை பிறப்பு அறுக்கும் எம் மருந்தே. இதுதான் முக்கியம். எமை பிறப்பு அறுக்கும் எம் மருந்தேன்னாரு. ஏன்னா பிறப்பு அறுக்கிறது தானே முக்கியம். நம்ம கதை பூரா திருவாசகம் பூரா என்ன சொல்லுது? இந்த 51 பதிகத்துலேயும்
பிறப்பை அறுக்கணும். பிறப்பை அறுக்கிறதுக்கு ஆசையை அறுக்கணும். ஆசையை அறுக்கணும், பிறப்பை அறுக்கணும், அப்புறம் முக்தி அடையணும். இதான் என்னை பிறப்பறுக்கும் எம்மருந்தே திணிந்ததோர் இருள் தெளிந்த தூவெளியே. திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளி. திணிஞ்சிருக்கிற இருள் அப்படின்னா இருட்டு ரொம்ப டெப்த்தாக இருக்குது, இருட்டு ரொம்ப கனமாக இருக்கான். கார் இருளுங்கிற பாருங்க, அப்படி காருள் அதில் தெரிகிற தூ வெளியே நீ நல்ல ஒரு வெளிச்சம். ஏற்கனவே என்ன சொன்ன, என்னை பிறப்பு அறுக்கும் என் மருந்தேனார். பிறப்பு அறுக்கிறதுக்கு ஒரு மருந்து வேணும். இப்போ இந்த கொரோனாவுக்கு ஒரு மருந்து இல்லாமல் தான் இவ்வளோ பேர் சாகிறேன். அதாவது சாவை அறுக்கிறதுக்கு ஒரு மருந்து வேணும். அப்படி தான் சாவை அறுக்கிறதுக்கு ஒரு மருந்து வேணும்னா பிறப்பை அறுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மருந்து வேணும் யோசிச்சு பாருங்கள். சாவை அறுக்கிறதுக்கே இப்போ மருந்து இல்லை, கண்டுபிடிக்க முடியல. அவன் தெரிஞ்சபடிக்கு அவன் நோக்கத்துக்கு வைத்தியம் பண்ணுறான். இப்போ இப்படித்தான் வைத்தியம் பண்ணணுங்கிறது இல்லை, அவனுக்கு எது மனசில் படுதோ அப்படியெல்லாம் வைத்தியம் பண்ண. டாக்டர்லாம் அப்படி தான் பண்ணுவாள். அவங்களுக்கு என்ன வியாதின்னு தெரியனாலும் வைத்தியம் பண்ணுவாள். ஃபீஸ் வாங்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு வா. எம்மை பிறப்பறுக்கும் எம் மருந்தே, என்னுடைய பிறப்பை அறுக்கிற மருந்து நீ தான். பிறப்பை அறுக்கிற மருந்து. பிறப்பை அறுக்கிறதுக்கு மருந்து கிடையாதுங்க. ஏன் பிணியாக இருக்கிறதுக்கே மருந்து இல்லையே. இப்போ பிறப்பை அறுக்கிறதுக்கு எங்கே மருந்து இருக்குது? ஒரே மருந்து ஏன் பிறப்பை அறுக்கிறது? அது என்ன? சிவபெருமானுடைய திருவடிகள். சிவபெருமானுடைய திருவடிகள். பிறப்பறுக்கும் மருந்தே திணிந்ததோர் இருள் தெளிந்ததோர் தூ வெளியே. நல்ல கடுமையான இருட்டு, கருங்கும்முன்னு இருக்குடா அப்படிங்கிறான்ல, அப்படி இருட்டில் நல்லா தெரிகிற வெளிச்சம் நீ. திருப்பெருந்துறையுரை சிவனே குணங்கள் தாம் இல்லா இன்பமே. குணங்கள் தாம் இல்லா இன்பமே. இதான் ஒன்றை குணம்னு சொல்ல முடியாது. இன்பம் இருக்குது, நீ தான் இன்பம். ஆனால் அதுக்கு என்ன குணம்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது. இன்பத்துக்கு என்ன குணம் சொல்ல முடியும்? குணங்கள் தாம். அது இன்பம் உணர்றது, அதுக்கு குணத்தை சொல்ல முடியாது. குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகி நேர்க்கு என்ன குறைய. உனக்கு பக்கத்தில் நான் வந்துட்டேன், எனக்கு இனிமேல் என்னப்பா குறை? நீ இன்பம், உனக்கு பக்கத்தில் நான் வந்துட்டேன், இனிமேல் எனக்கு என்ன குறை இருக்கிறது? குறைவிலா நிறைவே. அருமையான பாட்டுது. குறைவிலா நிறைவே போதிலா அமுதே ஈரிலா கொடுஞ்சுடற் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னே சிறைவெறா நீர்போட் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே இறைவனே நீ என் உடலிலங்குண்டாயினை உன்னை எண்ணிறக்கேன். குறைவிலா நிறை. உலகத்தில் எல்லாத்துக்கும் குறை உண்டு, அவ்வளோ பேருக்கும் குறை உண்டு. குறை இல்லாத எவனோ கிடையாது. ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு தான் குறையே கிடையாது. ஆறவே சிவருவான். இந்த நிறைவு குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே. அமுது அமுது ஒன்று தாங்க குற்றம் இல்லாது. பாக்கி எல்லா உணவு, இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு அவ்வளவும் குற்றம் உள்ளது. ஏன்? அந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால நமக்கு வியாதி வருது, இல்லைன்னா வருமா? சாப்பாட்டை சாப்பிட்றோம், வியாதி வருது. ஆனால் அமுது சாப்பிட்டா வியாதி வராது, வியாதியை நீக்கிறோம், சாவை நீக்கிறோம். ஓதிலா அமுதே. அமுது அமிர்தம்னு சொல்கிற பாருங்க, அது ஒன்று தான் குற்றம் இல்லாது. பாக்கி எல்லாம் குற்றமுடையது, எல்லாமே குறைவுடையது. இவன் தான் குறையில்லாத நிறைவு. கோதில்லாத அமுது ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே. ஈரில்லாத கொழுஞ்சுடர். எல்லாத்துக்கும் ஈறு உண்டுங்க, முடிவு உண்டு, எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. ஆனால் இவனுக்கு முடிவு உண்டா? இந்த சுடருக்கு முடிவு உண்டா? இவன் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம், கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அதுவே அமர்ந்து போயிடும். தீபம் காட்டுறோம், கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது சூடம் அதுவே அணைஞ்சு போயிடும். எல்லா சுடம் சூரியன் வர்றேன் சாயங்காலம் பார்த்தோன்னா மறைஞ்சிடுவேன். ஆனால் இவன் ஒருத்தன் தான் மறைய மாட்டேன். ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே. உனக்கு தான் ஈறு கிடையாது. மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னே. நீ தான் மறை, நீ தான் மறையினுடைய பொருள், நீ தான் மறையும், நீ தான் மறையினுடைய பொருள். இப்போ நம்மகிட்ட ஒருத்தன் ஒரு 1000 ரூபா தரலான்னு வச்சுங்க, அது செல்லாதுன்னா என்ன பிரயோஜனம்? செல்லாத காசை நமக்கு தந்தால் என்ன பிரயோஜனம் இருக்குது? செல்கிற காசாக இருக்கணும், செல்லணும், செலாவணி ஆகணும். அது மாதிரி நீ தான் மறை, நீனே பொருளாகவும் ஆகிடுற. தெரியுதா? மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னிய. மனத்தில் நிறைவேற்றிருக்கிற சிறைவெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே. சிறைவெறா நீர் போடலாம், தண்ணி வெள்ளமாக வருது, அதுக்கு சிறைனா அணை, அணை போட்டால் தடுத்து விடலாம். ஆனால் வர்ற வெள்ளத்தை தடுக்க முடியாது, அதுக்கு எந்த அணை போட்டாலும் நிற்காது. அவ்வளோ வெள்ளம் வருது, பயங்கரமான வெள்ளம் வரும். அது வர்ற போது அதுக்கு அணை போட முடியாது. நீ அணை போட முடியாத வெள்ளம், சிறைபெறா நீர் போல். அணை போட முடியாத வெள்ளம் போல் வரக்கூடிய சிறைபெறா நீர் போல்
சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே. நீ வந்து நேர சிந்தையில் பாயிற. அதாவது சிவபெருமான் சிந்தையில் வரணும், தெரியுதா? சிந்தையை சிவமாக்கியுமே, சிந்தையை சிவமாக்கியுமே. அதனால் திருப்பெருந்துறை உரை சிவனே, இறைவனே நீ என் உடலிடங்கொண்டாய். அவர் அங்கேருந்து வந்தாராம், என் உடலுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டாராம். நீ உடல் இளங்கொண்டாய். இந்த என் உடலை நீ கோயிலாக வச்சுக்கிட்டியே, வந்து உட்காந்துட்டியே என் உடலில். உடல் இடங்கொண்டாய் இனி உன்னை எண்ணி இறக்கேன். இனி உன்னை நான் என்ன கேட்க போகிறேன்? நீனே வந்து உட்காந்துட்ட. நம்ம வீட்டுக்கு டாட்டாவே வந்துட்டாருன்னு வச்சுங்க. அப்போ நம்ம அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும்? டாட்டாவே வந்தாச்சு, பிர்லா வந்தாச்சு, நம்ம என்ன கேட்கணும்? ஒன்று அவளே வந்தாச்சு, அப்போ நம்ம ஒன்றும் கேட்குறதுக்கு வேலை இல்லை. அதனால் இறைவனே நீ என் உடலிடங்கொண்டாய் இனி உன்னை எண்ணி இறக்கேனே. நான் இனிமேல் உன்னை என்னப்பா கேட்க போகிறேன்? இறந்திறந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற ஜோதியே, இறந்து இறந்து உருக. நான் உனக்கு கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன், தெரியுதா? என் மனத்துள்ளே எழுகின்ற ஜோதியே, உன்னை நான் உருகிறேன், உன்னை வேண்டி வேண்டி கேட்கிறேன். அப்போ நீ என்ன செய்கிற? என் மனசில் எழுந்துட்ட. எழுகின்ற ஜோதியே இமையோர் சிறந்தனில் புரியும் கமலச்சேவடியார். இமையவருடைய சிரத்தில் எல்லாம் அவருடைய தாமரை பாதத்தை வச்சுருக்காராம். ஏன்? தேவர்களெல்லாம் அவருடைய தாமரை பாதத்துக்கு கீழே வந்து உட்காந்துருக்கேன். தாமரை பாதம் மேலே இருக்குது, அவருடைய சிரசெல்லாம் கீழே இருக்குது. யாருடைய சிரசு? தேவருடைய. அவங்கெல்லாம் பாதத்துக்கு கீழே வந்து படிஞ்சிருக்காங்க. சிறந்த புரியும் கமலச்சேவடியாய் திருப்பெருந்துறை உரை சிவனே, நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீ கால் ஆயவை அல்லையாய் ஆங்கே கறந்ததோர் உருவே. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாத்துலேயும் நீ மறைஞ்சிருக்க. கறந்ததோர் உருவேன்னு அர்த்தம், மறைஞ்சிருக்கக்கூடிய உருவமே. உன்னை கனிந்தனன் உன்னை கண்ணுற கண்டு கொண்டின்றே. நான் அதெல்லாம் நான் பார்க்குறேன். நிலம் நீர் நெருப்பு காற்று எல்லாத்துலேயும் நீ இருக்க, அதனால் நான் கணிஞ்சிட்டேன். கனிந்தனன் உன்னை கண்ணுற கண்டு கொண்டு, இன்றைக்கே நான் உன்னை பார்த்துட்டேன், அதனால் நானும் கனிவடைஞ்சிட்டேன். இதை கனியணும், உள்ளம் கனியணும். இன்றனக்கருளி இருள் கழிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. இன்றனக்கு அருளி, எனக்கு அருள் புரிஞ்சா இன்னைக்கு. இருள் கழிந்து அஞ்ஞானத்தை நீக்கி உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. எப்படி சூரியன் உள்ளத்தில் உதிச்சா எப்படி இருக்குமோ அப்படி நீ உள்ளே சிவஞானம் கதிர் உதிர்க்கின்றது. நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நீ என் மனசில் வந்து நிற்கிறத நான் பார்த்தேன். நீயலால் பிரிதுமற்றில்லை, நீயலால் பிரிதுமற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனை. உன்னை விட இனிமேல் உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே மறைஞ்சிரும். நீ ஒருத்தன் தான் நிற்கக்கூடியவன். ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை. இது ஒரு அருமையான வழி. ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்று. ஒன்றும் நீ இல்லை, நீ ஒன்றும் இல்லைப்பா. அன்றி ஒன்று இல்லை, நீ இல்லாமல் ஒன்றும் இல்லைப்பா. எப்படி எப்படி பார்த்தீங்களா? எவ்வளோ சுருக்கம். நீ ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒன்றும் வேறா என்னப்பா? ஆனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பார்த்தா கால் தொங்கிக்கிட்டு நிற்கும், கால் மட்டும் தொங்கிக்கிட்டு நிற்கும். கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்க. என்னப்பா? அப்புறம் பார்த்தா கால் தொங்கி. ஏன்டாண்ணா ஒருத்தன் வந்து முட்டிட்டேன், கால் ஒடிஞ்சு வச்சுங்கிறேன். அப்போ கால் தொங்குது, ஆனால் என்ன சொல்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறேன். அது மாதிரி சிவபெருமானே ஒன்றும் நீ அல்லை, நீ ஒன்றும் இல்லைப்பா, அன்றி ஒன்று இல்லை, நீ இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அவன் இல்லாமல் என்ன இருக்குது இந்த உலகத்தில்? எவ்வளோ அழகாக சொல்லுறதுல. நீ ஒன்றும் இல்லை, அவன் ஒன்றும் இல்லை. இப்போ அவர் எங்கே இருக்கார்? இப்போ சாமி யாராக பார்க்க முடியுதா? எவ்வளோ பிடிச்சவன் சாமி எங்கே இருக்கார்? எவனா கண்டிருக்கானா, காட்டியிருக்கானா, ஃபோட்டோவில் சொல்ல முடியுமா? ஒன்றும் நீ இல்லை, நீ ஒன்றும் இல்லைப்பா, அன்றி ஒன்று இல்லை, ஒன்றை தவிர ஒரு உலகத்தில் ஒன்று எல்லாம் நீந்தாப்பா. யார் உன்னை அறிய கேட்பாரு? உன்னை யாரப்பா அறிவா? பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய ஞானிகள், அவரை தெரியாமல் தானே ஓடினேன். எல்லாரும் ஒரு ஊராக போனானே, ஏன் அவனை அறிய முடியலை? தெரியுதா? எவ்வளோ மகரிஷிகள். ஆனால் ரொம்ப பேர் திருவண்ணாமலை போய் சேர்ந்தாங்க. ஏன்னா திருவண்ணாமலை ஒரு மாதிரி காணலாம்னு போய் சேர்ந்த இடம் திருவண்ணாமலை. இப்போ நமக்கு தெரிகிற ஒரு இடம் திருவண்ணாமலை. யார் உன்னை அறிய கேட்பாரு? உன்னை யார் அறிவான்? இப்போ திருப்பெருந்துறை இவ்வளோ சொல்கிறார்ல, அவருக்கு பிறகு திருப்பெருந்துறையில் யாராவது அவங்க போய் சேர்ந்தானா? திருவண்ணாமலைனா எவ்வளோ மகரிஷிகள் அங்கே போய் இருக்காரு. 11 வயசில் ரமண மகரிஷி புறப்பட்டு போயிட்டாரு. புறப்பட்டு போயிட்டு நீ வாங்குறாரு, போயிட்டார் அவர். அப்புறம் அவங்க அம்மா போனால் நீனு இங்கே இருந்தார், வச்சுக்கிட்டாரு. அம்மா அங்கே தான் நிறுத்துச்சு. அதனால் 11 வயசில் என்னங்க தெரியும்? 11 வயசில் அடம் பண்ண தெரியும், அவ்வளோதான் தெரியும்.
அந்த வயசில் ஞானம் வந்து போனார்னா திருவண்ணாமலை ஏற்கனவே முனிவர்கள் மகா ரிஷிகள் இருக்கிறாங்க. திருப்பெருந்துறையில் யார் இருந்தா? யார் இருக்கா? இப்போ இருக்கிறாங்களா? இன்றைக்கி திருவண்ணாமலை ஆள் இருக்க, இன்றைக்கும் பல இடங்கள்லாம் இருக்கே, இங்கே இல்லையே. திருப்பெருந்துறை அவருக்கு மட்டுமே தான் இருக்கு. மாணிக்கவாசருக்கு மட்டுமே தான் குருவாக வந்து ஆட்கொண்ட இடம். அதனால தான் அவருக்கு எல்லாமே திருப்பெருந்துறை உரை சிவனேன்னு தில்லையில் உட்காந்துக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னு அறிகற்பாரே பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே. பார்வதம் அண்டம், பார் அண்டம் பிரபஞ்சம் எல்லாத்துலேயும் நீ முளைச்சிருக்க. பறந்ததோர் படரொளி பரப்பே, பெரிய ஒளிப்புலம்பாக நீ இருக்கிற. இங்கே பார் முழுவதும் உலகம் முழுவதும் இல்லை, பிரபஞ்சம் முழுவதும். உலகம் முழுவதும் இருந்தால் அது ஒரு பெரிய சிறப்பு இல்லை. பிரபஞ்சம் முழுவதும். இப்போ சூரனுக்கு என்ன பெருமைன்னா பிரபஞ்சம் முழுதும் அரசாண்ட, இதுதா பிரபஞ்சம் முழுதும். அதனால் பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே, பறந்து விரிந்து ஒளியாக இருக்கிறாய். நீர் ஒரு தீயே, இங்கே ஒரு சயின்ஸ் இருக்குது. நீர் ஒரு தீயே, நீரில் இருக்கக்கூடிய தண்ணீரில் இருக்கக்கூடிய தீயே. தண்ணீரில் தீ இருக்குங்கிறத அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவருக்கு தெரியுது தண்ணீரில் தீ இருக்குது. இந்த பிரளய காலம் வருதுல்ல, பிரளய காலத்தில் கடல்லாம் ஒன்றோட ஒன்று மோதுற போது தீ எரியுமா? பிரளய காலத்து தீ எரியுமா? தீ பிடிச்சி எரியுமா? கடலே எரியுமா? அது எப்படி அப்படின்னா, இப்போ தண்ணியில் தீ இருக்குது, என்ன H2O, அது அப்படி தண்ணியை பிரித்தா ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. ஆக்சிஜன் எரியும், ஹைட்ரஜன் எரியும். அந்த எரியிற ரெண்டையும் ஒன்று சேர்த்தேன், ஹைட்ரஜனை 2 பங்கும் ஆக்சிஜனை 1 பங்கும் லேபரேட்டரியில் இணைச்சா அது தண்ணியாக மாறிடும். ஹைட்ரஜனுங்கிறது வாயு, அது 2 மடங்கு வாயு இதில் வரணும். இந்த பக்கம் ஒரு டியூப்பில் 1 மடங்கு ஆக்சிஜன் வரணும். ரெண்டையும் லேபரேட்டரியில் ஒன்று சேர்த்தோம்னா 2 வாயு ஒன்று அணைஞ்சா தண்ணி சொட்டு சொட்டாக விழுகும். இப்போ உலகத்தில் இருக்க தண்ணியில் எல்லாம் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் 2 மடங்கு, ஆக்சிஜன் 1 மடங்கு. அது வர தீ தான், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தீ தான், அது எரியும். அதனால் நீர் ஒரு தீயே, தண்ணீரில் இருக்கக்கூடிய தீ நீ தான். எவ்வளோ பெரிய சயின்ஸ் தெரியுமா? ஒரு சயின்ஸே அவர் சொல்லியிருக்கார். நீர் ஒரு தீயே நினைவதேலறிய நின்மலா, உன்னை நினைக்க முடியாது, நீ மனம் இல்லாத, மரங்களுக்கு அப்பாற்பட்டவன். நின் அருள் வெள்ளச் சீரொரு சிந்தை எழுந்ததோ தேனே, உன்னுடைய அருள் வெள்ளம் என்னுடைய சிந்தையில் எழுந்திருக்கிறது. திருப்பெருந்துறை உரை சிவனே, யார் உறவு எனக்கு எங்கு ஆரையல் உள்ளார். இப்போ என்ன மனநிலை வந்துருச்சு? யார் உறவு எனக்கு எங்கு? நீ இப்போ எனக்கு யார் இங்கே உறவு? யார் அயல் உள்ளார்? யார் வேண்டாதவங்க, யார் வேண்டியவங்க, யார் வேண்டாதவங்க கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். இப்போ இது ஒரு பக்குவமான நிலைமை. உங்க உறவுகாரலாம் ஒருத்தன் இல்லறத்தை விட்டு துறவியாக மாறிட்டேன், பட்டினத்தார் ஆகிட்டேன்னா அவங்கள யாரும் உறவுகாரன். எனக்கு யார் உறவு? ஆமாப்பா, எங்கள் அம்மா வந்திருக்கா, வர சொல்லுவேன் நான். இவர் என்ன துறவு? எங்கள் அம்மாப்பா அவரை வர சொல்லு அப்படின்னா இவர் என்ன துறவு? எனக்கு யார் உறவு சொல்லணும். எனக்கு யார் உறவு அப்படி சொன்னால் தான் அவர் துறவு பூண்டிருக்காருன்னு அர்த்தம், தெரியுதா? அதனால் இல்லை, இது எங்கள் அம்மா வந்து வாங்க அம்மா, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கா, அம்மா முடியாது நல்லா இருக்காளா, இன்னும் கொண்டாந்தீங்களா அப்படின்னா இது என்ன? யார் உறவு எனக்கு இங்கு ஆரையர் உள்ளார். நீங்கள் அது ஒரு பக்குவமான மனநிலை. அந்த மனநிலைக்கு போகிறது உறவும் கிடையாது, துறவும் கிடையாது, தெரியுதா? உறவும் கிடையாது, துறவும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. யார் உறவு எனக்கு இங்கு ஆரையல் உள்ளார். யார் துறவு? துறவுனா அயலும் கிடையாது, எனக்கு உறவும் கிடையாது, துறவும் கிடையாது. ஆனந்தமாக்கும் என் ஜோதி. கடைசியாக என்ன? ஆனந்தம். என்னுடைய ஜோதி உள்ளே இருக்க ஜோதி இருக்கே, அது என்னை ஆனந்தமாக ஆக்குகிறது. புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வானரும் பிறவும் வற்றி யாரும் ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் உருவனே சொல்லுதற்கரிய ஆதியே ஜோதியே. அதான் உருவமாக தோணுது. ஜோதி தான் உருவம், வேறு உருவமே கிடையாது, தெரியுதா? கடவுள் ஜோதியாக தான் இருக்கார். அதனால் அருட்பெருஞ்சோதின்னு அவர்கள் பாடினார். ஆதியே நடுவே அந்தமே சொல்லுதற்கரிய, உன்னை சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. ஆதியே நீந்தான் ஆதி, அப்புறம் நடுவே நீந்தான் நடு, நீந்தான் அந்தான், அதான் முதல் நடு கடைசி 3 நீந்தான். பந்தம் மறுக்கும் ஆனந்த மாகடலே, பந்தம் மறுக்கும் மாகடலேன. இந்த பந்தத்தை
பந்தத்தை அறுக்கணுங்க. அதான் ஆசையாக இருக்கிறது. அதாவது இந்த 51 பதிவும் என்ன சொல்லுதுன்னா, ஆசையை அறுக்கணும். ஆசையை அறுத்து அப்புறம் பிறப்பை அறுக்கணும். அப்புறம் மோட்சத்தை அடையணும், முக்தி அடையணும். இதான் இந்த கருத்து. மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. அதான பாட்டினுடைய முழு பொருளும் இதான். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமை. இதான் திருவாசகத்தினுடைய முடிந்த முடிவு. அப்போ தீதிலா நன்மை திருவருட்குன்றே ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்த மாகடலை எல்லாம் அறுக்கிறக்கூடிய ஆனந்த கடல் இந்த தீதிலா நன்மை திருவருட்குன்றே. நன்மையில் தீதில்லாத நன்மை, தீதில்லாத நன்மைங்க. ஏன்னா எந்த நன்மையிலையும் ஒரு தீது இருக்கும். அமுதத்துக்கும் நல்ல சாப்பாடுங்க அதுலேயும் ஒரு தீமை இருக்கும், தெரியுதா? அதனால் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதேன. குறைவில்லாத நிறைவு கடவுள் ஒருத்தன். கோதில்லாதது அமுது ஒன்று தான். பாக்கியெல்லாம் தீமையை செய்யக்கூடியது. திருவருட்குன்றே தீதிலா நன்மை திருவருட்குன்றே. எத்தனையோ பேர் எவ்வளோ நன்மை செய்கிறேன், ஆனால் அது பிறகு தீமையாக மாறிடும், தெரியுதா? எதுக்குடா இந்த பேங்கில் வேலை பார்க்குற? இந்த பேங்கில் வேண்டாண்டா, உனக்கு பெரிய பேங்க் தரேன்டா டெல்லியில், உனக்கு வாடா நான் வேலை வாங்கி தரேன்டா அப்படி கொஞ்சோட கேட்டாமல் போயிடுவேன். பெரிய பதவியில் இருக்கேன், டெல்லியில் போய் பெரிய வேலை சேர்ந்து பெரிய சம்பளத்தில் இருப்பேன். கடைசியாக பார்த்தா அவன் பதவி விட்டு போயிடுவான் கொஞ்ச நாளில். இவனுக்கு அந்த பேங்க் முடிஞ்சு போகும். அப்போ சொல்ல நல்ல மனுஷையா, நான் ஒழுங்காக காரைக்குள்ளே இருந்தேன், என்ன பிடிச்சி கொண்டாந்து டெல்லியில் வச்சு பெரிய பேங்குன்னு சொல்லி கடைசியாக அது முறிஞ்சு வச்சுங்க. அதனால் அது என்ன, அதான் தீதிலா நன்மை. இப்போ அவர் பண்ண நன்மை தான், ஆனால் தீமை வந்துருச்சு. நம்ம செய்கிறதுனால ஒரு நன்மைன்னு நினச்சி செய்வோம், அது கூட தீமையாக. நாங்கள் எங்களுடைய 3வது குழு ராமேஸ்வரத்துன்னு காசிநாதன் தலைமையில் அனுப்பினோம். அதில் எங்களோட ரொம்ப நெருங்கி பழகிய சிந்தாமணி செட்டியார்னு அவர் போனார். எல்லாம் நல்லா நடந்து போயிட்டாங்க. எங்கே காசிக்கு போய் சேர்ந்தாச்சு 4 மாதம். எல்லோரும் ரொம்ப பாராட்டினாங்க. காசிக்கு போயிட்டு திரும்பி ஊருக்கு வர மெட்ராஸுக்கு வந்தால் அவருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, தெரியுதா? ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு. உடனே அவரை கொண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. அவர் ஊருக்கு தேவகோட்டைக்கு வேலை அட்மிட் பண்ணாங்க. கொஞ்சம் செலவழிச்சாங்க எல்லோரும். இப்போ அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, முதல் வரைக்கும் என்ன பாராட்டினா, இவர் அனுப்புனார் ஐயா, போய் நல்லா சேர்ந்து சாமி விட்டுருந்தா அப்படின்னு. அப்புறம் மறுநாள்லேருந்து இவர் ஆஸ்பத்திரியில் விட்டோன்னு, இவர் சோமந்திரம் இருக்கார், இவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறார் ஐயா, எல்லாரையும் கிளப்பி விட்டு காசிக்கு போகணும்னு சொல்லி கிளப்பி விட்டு ஆசீர்வாதம் இவர் டீமில் காசிக்கு அனுப்பிச்சிட்டாரு. இவர் போய் பாருங்க, இந்த வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கார். இவர் சோமந்தத்துக்கு எதுக்கு இந்த வேலை என்ன சொல்கிறா? முதல் வரைக்கும் என்ன சொன்னாங்க, இவரால் தான் அவருக்கு காசிக்கு நடந்து போனார், பெரிய புண்ணியம், எங்கள் குடும்பத்திலே பெரிய புண்ணியம், காசி ஸ்ரீ பட்டம் வாங்கிட்டார், ரொம்ப எங்கள் குலத்துக்கே ரொம்ப நன்மையை பண்ணிட்டார் அப்படியெல்லாம் சொன்னவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறா, எல்லாம் இவரால் தான் இவர் எது சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு, எல்லாத்தையும் கிளப்பி விட்டு காசிக்கு போங்கிறாரு, இவர் போடுறதோடு நிறுத்திக்காம அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மனம் ரெண்டையும் பேசும் அல்லவா? இன்றைக்கி என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் இல்லை, நாளைக்கு என்ன சொல்ல போகுதுங்கிறது முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், தீதிலா நன்மை. நம்ம செய்கிறது தீமை தரக்கூடிய நன்மையாக கூட இருக்கலாம். அப்புறம் அவங்க எல்லாருமே பிறகு அவர் உயிர் பெற்று வந்த உடனே எல்லோரும் எங்களை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம், நாங்கள் தெரியாமல் உங்களை பற்றி பேசிட்டோம், நீங்கள் எங்களை மன்னிச்சுக்கணும் வந்துட்டாங்க. அவருக்கு காசி ஸ்ரீ பட்டம் கிடச்சிருச்சு, எங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப பெருமை. நாங்கள் நடுவில் ரொம்ப எங்கள் அறிவில்லாதனால அறியாமையினால நாங்கள் உங்களையெல்லாம் பேசுகிறா தப்பு இல்லைங்க. இப்போ நான் சரியாக குடும்பம் நடத்தினா பொண்ணாடி சொல்லுவேன், எங்கள் ஆத்தாவோட நல்ல மாப்பிள்ளை ஆத்தா ஆகலை, இவர்கிட்ட கூடாது இவர் வேலையில் கட்டி விட்டு அப்படிம்பா. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லுவாங்க. நல்லது வர்றது தெரியாது, தீமை வர்றது சொல்லுவாங்க. உலகத்தினுடைய இயல்பு அதான் சொன்னார். தீதிலா நன்மை திருவருட்குன்றே. திருவருள் குன்று நீந்த உனக்கு உன்னுடைய அருள் திருவருள். மற்றவங்க ஈர அருள்லாம் என்ன, அன்பு அருள்லாம் என்ன, சும்மா தீது உடையது. நீதான் திருவருட்குன்று. திருப்பெருந்துறையுரை சிவனே, யாது நீ போவதோ ஒரு வகை எனக்கு கருளாய். வந்து நீ இணையடி நீ வரணும், உன் திருவடியை தரணும். யாது நீ போவதோ ஒரு வகை எனக்கு. நான் எந்த பக்கம் போகிறது? இப்போ நமக்கு இப்போ என்ன செய்யுது? நமக்கு என்னங்க தெரியுது? இந்த கொரோனா வந்தாலும் வந்தது, போவாங்கிறேன் வேண்டாங்கிறேன். இப்போ நம்ம ராமாயணம் நடத்துகிற வீட்டில் யாரையுமே கூப்பிடலை, அவங்க கூட வர்றாங்க. ஆமாங்க, இப்போ கண்டனூரில் ராமாயணம் நடத்துகிற வீட்டில் யாரையுமே கூப்பிடலை. ஏன்னா அவங்களே பயந்து கிடக்காங்க. அவங்க எந்த இதயத்தில் நடத்துகிறாங்க. நம்ம நடத்துவோமா என்னன்னு கேட்டால், நீங்கள் சும்மா நடத்துங்க, ராமன் வந்துட்டாலும் எல்லாம் சரியாக போய் நடத்துங்கன்னே நடத்துகிறாங்க.
இப்போ 2 நாள் தைரியமாக இருக்கா? இல்லைல்ல, ரொம்ப பயந்துக்கிட்டு எல்லாம் மூக்கில் கட்டிக்கிட்டு அம்முட்டு கட்டிக்கிட்டு அம்முட்டு அங்கிட்டு அங்கிட்டு தள்ளி தள்ளி உட்காந்துக்கிட்டு எல்லாம் பயம். யாரையும் கூப்பிடலைங்க. கூப்பிட்டு அவனுக்கு என்னமா வந்துருச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு போகிறோம். அதுதான் இதுக்கு நம்ம கூப்பிட வேண்டாம், வர வேண்டாம். அவனாக வந்தால் அவன் படுக்கு தானே, அப்புறம் பிரச்சனை அவனை சேர்ந்து தானே. யாது இங்கே பாருங்கள், அது தாங்க சொல்கிறாங்க. யாது நீ போவதோ ஒரு வகையான கருளாய். நான் எந்த பாதையில் போகிறது எனக்கு சொல்லு. நான் இப்போ ராமாயணம் சொல்கிறதா இல்லையா? இப்படி பயந்தால் ராமாயணம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன், பகவான் நான் எனக்கு எல்லாம் ராமன் தான். அதனால் நான் என்ன பண்ணணும் எனக்கு நீ சொல். அதான் நம்ம சக்தி வேணும்னு சொன்ன பாருங்களேன். நமக்கு ஒரு சக்தி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்கலாம். வெறும் அறிவினாலும் ஞானத்தினாலும் மட்டும் ஜெயிக்க முடியாது. இப்போ கிருஷ்ண பரமாத்மா இருந்ததுனால தான் மகாபாரதத்தில் ஐவர்கள் ஜெயிக்க முடிஞ்சுன்னு கண்ணால் பார்க்குற மத்தியிலா யாது எதிரா நீ போவதற்கு அருளாய். நான் எந்த பாதையில் போக சொல்லு. வந்து நீ நினைழி தந்து எப்படி உன்னுடைய திருவடி எனக்கு தா, திருவடி தீட்சையை தா, அப்புறம் எனக்கு சொல்லு, நான் போக வேண்டிய மார்க்கத்தை சொல். கடைசி பாட்டு 10வது பாட்டு. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. ரொம்ப நல்ல பாட்டு. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. டேய் சிவருமானே, நம்ம 2 பேரும் ஒரு வியாபாரம் பண்ணோம். என்ன வியாபாரம்? நீ உன்னை எங்கிட்ட தந்துட்ட, நான் என்ன உங்கள்கிட்ட தந்துட்டேன். தந்தது உன் தன்னை, நீ எனக்கு தந்த. கொண்டது என் தன்னை, என்ன நீ வாங்கிட்ட. யாருகளோ சோதரர், நம்ம 2 பேரும் யாரெல்லாம் பெரிய வியாபாரி கெட்டிக்காரன் யார்? என்னென்ன பிரயோஜனம் இருக்குது? நீ வந்து என்கிட்ட உட்காந்துட்ட, எனக்கு எவ்வளோ சௌகரியம். இப்போ நான் மட்டும் ஜம்னு போய்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ இடிக்கிட்டு தூக்கிட்டுற. அதனால் தந்தது உன் தன்னு கொண்டது என் தன்னு. அதான் ஒருத்தன் சொன்னேன், நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு சாமான் கொண்டாடுவோம், 2 பேரும் அதை கலந்து சாப்பிடுவோம்னே. சரின்னு சொன்னேன். இவன் சொன்னேன், இந்த கெட்டிக்காரன் சொன்னேன், நீ அரிசி கொண்டா, நான் உமி கொண்டாரு, 2ஐயும் கலந்து விட்டு ஊதி சாப்பிடுவோம்னேன். இவன் அரிசியை கொண்டாத, அவன் உமியை கொண்டாத, 2 பேரும் அதை சேர்த்து ஊதி சாப்பிட்டாங்களாம். இதை யார் கெட்டிக்காரு? அவன் அரிசியை கொண்டாந்தேன், இவன் உமியை கொண்டாந்தேன். இது கெட்டிக்காரன் எப்படி? நான் உமி தானே, நீ தானே அரிசி. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. யாருகளோ சோதர. இந்த வியாபாரத்தில் யாரா ஜெயிச்சவன்? யார் கெட்டிக்காரன்? அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். நீ வந்ததுனால என்கிட்ட வந்துட்ட. அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். எல்லையே இல்லாத ஆனந்தத்தை நான் அடைஞ்சிட்டேன். யாது நீ பெற்றது என்பா ஒன்று என்பா. என்னால் உனக்கு என்னையா வந்துச்சு? நானும் உங்கள்கிட்ட வந்து உட்காந்துருக்கேன். என்னால் உனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன அந்தமில்லாத ஆனந்தம் வந்துருச்சு. உனக்கு என்ன வந்துச்சு? இந்த அரிசியும் உமியும் ஊதி சாப்பிட்ட கதை தான். என்னால் உனக்கு ஒரு ஆனந்தமும் கிடையாது. யாது நீ பெற்றது ஒன்று என்பார். ஒன்று சொல்லு, என்னால் உனக்கு என்ன லாபம்? சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே. சிந்தையே கோயில், என்னுடைய சிந்தை தான் கோயில், என்னுடைய சிந்தை தான் கோயில். அதில் நீ வந்து உட்காந்துட்ட. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே. எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய். எந்தையே ஈசா, எந்த நீ தான் ஈசேன், என் உடலிடம் கொண்டாய். என்னுடைய உடலில் வந்து உட்காந்துட்டியே. யான் இதற்கு இளனோர் கைமாறு. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? நீ என் உடலில் வந்து உட்கார்ந்த, இது ஒரு கைமாறும் நான் செய்ய முடியாது என்று ரொம்ப பக்தியோடு பாடக்கூடிய அருமையான 10 பாடல்களை இப்படி நாம் பார்த்தோம். சிறப்பாக நடத்துகின்ற நம்முடைய பெரிய முத்துராமன் அவர்களுக்கும், இதை முன்னின்று இதை பதிவு செய்து அனுப்புகிற நம்முடைய அண்ணாமலை கனகம்பாள் தம்பதிகளுக்கும் மற்றும் வந்திருந்து சிறப்பித்த அன்பர்களுக்கு நன்றி கூறி எல்லோருக்கும் எம்பெருமான் சிவபெருமான் எல்லா நலம் வளமுறை பிரார்த்தித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.